Hi friends, எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்க சந்திரு பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Realmeல இருந்து ஒரு புது ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ண போறாங்க பிப்ரவரி 24ஆம் தேதி. இது என்ன ஸ்மார்ட் போன் அப்படினு நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமா, Realme X50 Pro 5G. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5G போன் இந்தியா லான்ச் பண்ண போறாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஐகோ விவோவோட சப் பிராண்டான அவங்க தான் 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஃபஸ்ட் இந்தியாவுக்கு லான்ச் பண்ணுறதா ஒரு லீக் இருந்துச்சு. இப்போ என்னன்னா ரெண்டுமே சேம் தான். இது வந்து 24ஆம் தேதி லான்ச் பண்ணுறாங்க, ஐக்கு வந்து 25ஆம் தேதி லான்ச் பண்ணுறாங்க. முன்ன பின்ன எப்படி பார்த்தாலும் ஒரே கம்பெனி தானே, ஒன் ப்ளஸ், ஓப்போ, ரியல்மி எல்லாமே. ஸோ அவங்களுக்குள்ளே எதுக்கு போட்டின்னு சொல்லி ஒரு நாள் முன்ன பின்ன லான்ச் பண்ணுறாங்க. ரியல்மி தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபஸ்ட்டு 5G ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. Realme X50 Pro இது வந்து என்ன லெவலில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் லெவலில் கொண்டு வரதா முயற்சி பண்ணியிருக்காங்க. அதோட ஸ்பெக்கும் பார்த்தீங்கன்னா நீங்களே அசந்து போயிடுவீங்க. ஃபஸ்ட்டு உள்ளே யூஸ் பண்ணிக்கிற சிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் A65 சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். 855 தான் இப்போதைக்கு இந்தியாவில் உள்ள எல்லா ஃப்ளாக்ஷிப் மொபைலும் இருக்குது. 865ல் இது லான்ச் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா Mi 10, அதாவது Mi 10, Mi Note 10 வந்து சைனா லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 865 தான். இந்தியாவுக்கு வரக்கூடிய முதல் ஸ்னாப்ட்ராகன் A65 ஸ்மார்ட் ஃபோனும் பார்த்தீங்கன்னா இந்த Realme X50 Pro தான். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 6.57 இன்ச், அதாவது 6.6 இன்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆம்லோட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். போக்கோ X2ல பார்த்தீங்கன்னா 120 Hz, அப்புறம் OnePlus 7T 7 Proவில் பார்த்தீங்கன்னா 90 Hz கொடுத்துருந்தாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்கு. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான நேரத்தில் 60 Hz மிச்ச நேரம் பார்த்தீங்கன்னா 90 Hz, அதாவது கேம் விளாடும் போது இல்லாட்டி ஏதாவது வீடியோ பார்க்கும்போது அந்த மாதிரி நேரத்தில் 90 Hz பேனல் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுவும் டூயல் பஞ்ச் ஹோல். நம்ம போக்கோ X2ல பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் கொடுத்துருப்பாங்க டாப்பில். இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கார்னர் டாப்பில் கொடுத்துருக்காங்க. இல்லை கேமரான்னு பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் ப்ளஸ் 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. 32 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவும், அதாவது ஃப்ரண்ட்டில். ரெண்டாவது 8 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆங்கிள் கேப்சர் பண்ணேன். இது ஒயிட் ஆங்கிள் எந்த மாதிரினா 105 டிகிரி வரைக்கும் ஃப்ரண்ட்டில் கவர் பண்ணும். உங்களுக்கே தெரியும், ஒயிட் ஆங்கிள் வந்து பேக்கில் கொடுத்தாலே எவ்வளோ நம்மளால் கண்ணில் பார்க்காத அளவுக்கு ஒயிடாக காட்டும். இல்லை ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துக்க ஒரு நல்ல இம்ப்ளிமெண்ட் தான். இப்போ குரூப் செல்ஃபி எடுக்கிறோம், இல்லை ஃப்ரண்ட்லேயே நல்லா கொஞ்சம் தூரமாக டெப்த்து நல்லா தெரியுன்றக்காண்டி இந்த ஒயிட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் ஃப்ரண்ட்டில். அடுத்ததாக பேக்கில் எத்தனை கேமரான்னு பார்த்தீங்கன்னா 4 கேமரா. அதில் பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் சோனியோட சென்சார் யூஸ் பண்ணி பிரைமரி கேமராவும், 12 மெகா பிக்சல் வந்து செகண்டரி கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒயிட் ஆங்கிள். அடுத்து 8 மெகா பிக்சல் வந்து டெலிஃபோட்டோ லென்ஸ், 2 மெகா பிக்சல் வந்து மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 64 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா OAS, EAS மட்டும் 2 ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. 4K 16 ஃப்ரேம் ஃபார் செகண்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் ஒர்க் ஆகும். ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசேஷன் ஒர்க் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 4K 30 எடுக்கும், அப்புறம் 1080 60 FPS எடுக்கும். இது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசேஷன் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பேட்ரிஸ்ன்னு வரும்போது 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது கூட பெரிய விஷயம் இல்லை. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 65 வாட்ஸ் சார்ஜர், அதாவது ட்ரிஃப்ட் சார்ஜர்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு வட்டமும் அங்கே சார்ஜிங் வோல்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக பேர் வச்சுக்கிட்டே போகிறாங்க. உங்களுக்கே தெரியும், Realme X2 Proலையும் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா 1% சார்ஜ் ஏறிச்சு. இதில் அதுக்கும் மேலே சார்ஜ் ஏறப்போகுது. அதுவும் சார்ஜர் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடாக பாக்ஸ்லேயே வருது. இது ஒரு நல்ல விஷயம். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இது வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ X2ல இருக்குது, போக்கோ F1, அப்புறம் வந்து இப்போ ரியல்மியில் வந்து X2 Proவில் கொடுத்துருந்தாங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேற்கொண்டு 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது, டைப்-C போர்ட். இதில் டைப்-C போர்ட்டில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா UFS 3.0, அதாவது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் முன்னை விட, அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ஸ்மார்ட் ஃபோன்லாம் 2.0 இருந்துச்சு. முன்னை விட இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், இல்லை நீங்கள் சிஸ்டமில் வந்து டேட்டா கேபிள் மாட்டி சார்ஜ் பண்ணுறதா இருக்கட்டும், சார்ஜர் அளவுக்கு ஸ்பீடாக இல்லாட்டினாலும் நார்மலாக நம்ம USB மூலிமா, அதாவது சிஸ்டத்துலையோ லேப்டாப்லேயோ சார்ஜ் பண்ணும்போது இது இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்பீடாக சார்ஜ் ஏறும். இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க UFS 3.0. அதுக்கப்புறம் ரேமில் பார்த்தீங்கன்னா DDR5 ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடாக இருக்கட்டும், இல்லை பேக்ரவுண்டில் ஆப்ஸை தக்க வச்சுக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே பெர்ஃபெக்டாக பண்ணும். இதுதான் பார்த்தீங்கன்னா Mi Note 10லையும் பார்த்தீங்கன்னா இதே ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்பீடை பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. ரேமாக இருக்கட்டும், அந்த UFS 3.0 இருக்கட்டும், இல்லை ஸ்னாப்ட்ராகன் A65 இருக்கட்டும், ஹார்ட்வேரில் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்பிளே கிளாரிட்டி, AMOLED டிஸ்பிளே, 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் எல்லாமே சூப்பராக இருக்குது. அடுத்ததாக இதோட ப்ரைஸிங்னு வரும்போது இங்கே தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வெப்சைட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு நம்பிக்கை தரக்கூடிய எல்லா வெப்சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா
40,000 ரூபாய்க்கு மேலே, அதாவது 39,000லேருந்து 45,000 ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் X2 Pro Snapdragon 850ல் வந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய்க்கு ஸ்டார்டிங் ஆச்சு. இந்த ஃபோன் ஒரு 30,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன் செம தரமான ஃபோனாக இருக்கும். அது மூலம் ரியல்மி வந்து X2 Pro வந்து சூப்பராக லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் கொஞ்சம் கேமரா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா 64 மெகா பிக்சல் சாம்சங் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 64 மெகா பிக்சல் சோனியோட சென்சார், அதுவும் நைட் சைட்லாம் சூப்பராக இருக்கும். அப்புறம் ரியல்மி ஒன் யூஏல வெர்ஷன் 1 யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆண்ட்ராய்ட் 10ஓட வரக்கூடியது. இல்லை ரேம் வேரியண்ட்னு பார்த்தீங்கன்னா 6GB ஸ்டார்டிங் வரும், 6 128, அப்புறம் 8 128, 8 256, அப்புறம் 12 256 ரேம் வேரியண்ட் இருக்குது. 12GB வரைக்கும் ஹையஸ்ட் ரேம் வேரியண்ட். இதோட ஹையஸ்ட் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 45,000 47,000 ரூபாய்க்கு வரும். கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கிட்ட வந்துடும் நினைக்கிறேன். ஆனால் ஸ்டார்டிங் வேரியண்ட் இவங்க 35-30க்கு லான்ச் பண்ணாங்கன்னா உண்மையிலே செம்ம டீலாக இருக்கும், எல்லாராலையும் வாங்கக்கூடிய ரேஞ்சில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 24ஆம் தேதி மத்தியானம் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்தியாவில் லான்ச் பண்ணக்கூடிய முதல் 5G ஃபோன் இது தான். இதில் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி லீக் வந்திருக்கு. மற்றபடி இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் ஆன டீட்டெயில்ஸ் தான். அந்த ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டாக என்னன்றது தெரில, ரேட்டு மட்டும் தெரில. ரேட்டு தெரிஞ்சோடனே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அது மூலம் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்லேயும் ஆட் பண்ணுறேன். நம்மளோட சேனலோட ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் ஷேர், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடிய பக்கத்தில் பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. மேற்கொண்டு இது போன்ற வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை.